வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானார் திருக்காப்பிட்டு கொள்கிறார் இல்லைங்களா, மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில். அதாவது 30/1/1874 தை மாதம் ஸ்ரீமுக வருஷம் வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு. அப்போ அவர் ஒரு மெசேஜ் அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு. இதுவரை நான் நேரில் சொல்லி வந்தேன், கேட்டு எழும் திறத்தில் ஒருவரும் தேரிலர், ஆனால் அச்சில் வார்ப்போம், ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அப்படி புரியலைன்னா என்னுடைய ஒரு பதிவு இருக்குது, அதை போய் பாருங்கள். அதில் இதற்கான விளக்கங்கள் இருக்கும். அதை வந்து இங்கே மேலே வரும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆனால் அச்சில் ஆகாவிட்டால் மிடாவில்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஒரு மிடானா இப்போது உலோகத்தால் ஒரு இரும்பாலேயே வந்து ஏதோ ஒரு பொம்மை செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோம். நம்மளாம் அப்படி தான், ஒரு பொம்மைகள் தான். நம்ம இத்தனை உயிரினங்கள், இந்த நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை ஜடப்பொருட்கள் எல்லாமே இருக்குல்ல, நம்ம தோற்றத்துக்கு வந்துருக்கு இல்லைங்களா. இந்த தோற்றம் இது வந்து மொத்தமாக பார்த்தா நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக பார்த்தா இது ஆடு, இது மாடு, இது மரம், இது மனுஷன் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த சமஷ்டி வேஷ்டி நிலைகள்லாம் உங்களுக்கு புரியணும். நம்ம பதிவு நிறையா இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தனி ஆன்மா இல்லைங்களா. உங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு புது உடல் உங்களுக்கு கொடுப்பார். அதான் அச்சில் வார்க்கிறது. நீங்கள் மேற்கொண்டு முயற்சி செய்து அவரை மாதிரி ஆகிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகாவிட்டால் அப்படியே விடாவிலே வச்சுருவார். புரியுதுங்களா. எப்போ நீங்கள் பிறவி கொடுக்கப்படும், எடுக்க போகிறீங்க, என்ன மாதிரி பிறவி எடுப்பீங்க, எதுவுமே நிச்சயம் கிடையாது. மறுபடியும் இந்த மாநில தேகமே எடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் சந்தேகம். அது அவரே சொல்லியிருப்பார் ஒரு பாடலில். சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வருவோம். நாம் 10-15 தினங்கள் உள்ளே இருக்க போகிறோம். அதனால் வந்து யாரும் பார்த்து அவநம்பிக்கை அடையாதுகள். ஒரு வேளை பார்க்க நேர்ந்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் வந்து என்னை காட்டிக்கூடார், உங்கள் கண்ணுக்கு நான் தோன்ற மாட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு, இன்னும் 2.5 கடிகைக்கு அப்புறம், அந்த கடிகைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அவர் ஒரு பாடலில் சொல்லுவார். அதாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரும் இடைமடவாய், அதாவது என் சாமி எனது துறை அப்படின்னு சொல்கிறாருங்களா, அந்த 6ஆம் திருமுறையில் வரக்கூடிய அந்த பாடல். அதில் வந்து மின்சாரும் இடைமடவாய் வெளியாகும் உள்ளே 2.5 நாழிகை கழித்தே அப்படின்னு சொல்லுவார். அப்போ 2.5 நாழிகைன்னா 1 hour. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. ஆனால் இந்த இடத்துல அவர் 2.5 கடிகை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணுறாரு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10-15 தினங்கள் நான் வந்து உள்ளே இருக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் யாரும் வந்து பார்த்து அவநம்பிக்கை அடைக்க தேவையில்ல. இன்னும் சாப்பிடாம கொள்ளாமல் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வந்து உள்ளார எட்டி பார்க்கணும், போகணும், என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் வர தேவையில்ல. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு நான் தோன்ற மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ராசஸை வந்து அவர் 1 மணி நேரத்துலேயே செய்வார். புரியுதுங்களா. 1 மணி நேரம் ஆகும். அந்த கணக்கும் இதில் இருக்குது. புரியுதுங்களா. அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். அந்த சுத்த ஞான பிரணவ தேகத்தை பெற்ற அந்த தேகி ஒளி வடிவாகிறதுக்கு 1 hour ஆகுன்றது தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணிட்ட பிறகு அந்த 10-15 தினமும் அவர் அங்கே தான் இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த 2.5 கடிகைன்னு ஒன்று குறிப்பிட்றாரு தெரியுங்களா. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் 1 hourக்குள்ளே திரும்பி ரிட்டர்ன் வரேன் அப்படின்ற மாதிரி அதில் மெசேஜ் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதை அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு, அதிகாரிகள் ஆக்ஞாபிப்பின் அவரால் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. என்ன உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன் இந்த ரூம் பூட்டிருக்குது, உள்ளே போனவர் என்ன ஆனார் அப்படின்னு யாரை கேட்டால் ஆண்டவர் அருள் செய்வார். அப்போ நீங்கள் வந்து திறந்து பாருங்கள். அப்போ அவர் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, வெறும் வீடாகத்தானே இருக்கணும். அதுதான் அங்கே நிகழப்போகுது. பின்னர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 கடிகை கடந்து அந்த தான் நம்முடைய சொல்லியிருந்தேன். இந்த பதிவு மறுபடியும் கேளுங்க. கடந்த பிறகு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வருவார். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னர்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி தான் இப்போ பேசின விஷயம்லாம். அந்த 2.5 கடிகைன்னு இருந்தது தெரியுங்களா. 15 நாள் கழித்து வந்த 2.5 கடிகை, அது 1 hour நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ இருந்தே இது நாள் வரைக்கும் ஆண்டவர் அது செங்கோலாட்சி, அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இவரும் பக்கத்தில் இருந்துன்னு இந்த ஆட்சியை பண்ணியிருப்பாங்க. இல்லை இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவே ஆயிட்டார். அது வந்து உங்களுக்கு போக போக புரியும். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக வந்து நான் வந்து அகவினத்தாருக்கு சாகாபரமும் ஏனையோருக்கு பரிபக்குவ நிலையம் கொடுப்போம், திருத்தி விடுவோம், அஞ்ச வேண்டாம். அதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. இவ்வுலகத்தில் எங்கெங்கே சென்றாலும் அங்கங்கே வருவோம், எல்லா உடலிலும் புகுந்து கொள்வோம், எல்லா உயிரிலும் புகுந்து கொள்வோம் அப்படின்னு 2 தடவை மென்ஷன் பண்ணுறாரு. சுத்த ஞான பிரணவ தேகத்தோட நான் வெளிப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதில் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்கிறார் ஒரு பாடல் 6ஆம் திருமுறையில்,
அருட்ஜோதி ஆணை நின்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்று நின்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்து என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அறையப்பா முரசு. அப்போ மரணமில்லா பெருவாழ்வை பேசிய அந்த மகான் மரணமில்லாத நிலையை தான் அவர் அடைஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னா இந்த நேச்சரோட நேச்சராக அவர் கலந்துருக்கிறார். இந்த நேச்சர் வந்து அருட்பெரும் ஜோதியாக தான் இருக்குது. நான் அது சார்ந்த ஒரு பதிவு வந்து வேறு விதமாக சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு கருத்தியல் தான். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அதுவும் இப்போ மேலே வருது பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பதிவும் பாருங்கள். இந்த நம்ம ஒரு கனவு காண்றோம், அதுக்குள்ளே நமக்கு ஒரு உலகம் இருக்கு இல்லைங்களா? அதே போல் இந்த உலகம் இப்போ வந்து இது திருமாலுடைய உலகம். இது இந்த உலகத்தை நடத்தக்கூடியவர் திருமால். இப்போ அவரை தாண்டி அவராகவே ஆகணும் அப்படின்னா அவருடைய கனவுல தான் நாம் இருக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு அந்த பதிவில் நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஒரு கான்செப்டுக்காக இந்த உலகம் ஒரு கனவு நிலையில் இருந்துன்னு இருக்குது. இதில் நாம் வந்து இந்த அவத்தையெல்லாம் யாருக்குன்னா இந்த உலகத்தை எது நடத்துதோ, இப்போ வந்து வள்ளல் பெருமானார் நடத்துகிறாருன்னா வள்ளல் பெருமானாராக நீங்கள் கற்பனை செய்துங்க. இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜீசஸ் கிறிஸ்து நடத்துகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி செஞ்சுக்கிங்க. இல்லை ஒரு சிவபெருமான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு நடத்துகிறாரு அப்படின்னா இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. அவருடைய அவத்தையில் தான் இந்த உலகம் இருக்குது. நீங்கள் அதுவாக ஆகும்பொழுது தான் அதில் தெளிவு ஏற்பட்டு நீங்கள் அங்கே விழிப்பு நிலை ஏற்பட்டால் தான் இதிலேருந்து விடுதலை கிடைக்கும், இந்த உலக வாழ்க்கையிலேருந்து. புரியுதுங்களா? இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து சத்விசாரமும் பரோபகாரமும் சொன்னார். இந்த ரெண்டு வழி இல்லாமல் வேறு எந்த வழியும் நீங்கள் இறைவன் அடையவே முடியாது. சத்விசாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது, இறைவனுடைய தரம் என்ன, நம்மளுடைய தரம் என்ன, நாம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் சிந்திச்சு இது என்ன அது என்னன்னு ஊன்றி ஆராய்ந்து உண்மையை அறியணும். புரியுதுங்களா? இதில் போய்ட்டு பற்று வச்சுக்கின்னு ஆசை வச்சுக்கின்னு அதிலே சிக்கிடக்கூடாது. மண் பெண்ணு பொண்ணு சொத்து சுகம் பேர் புகழ்னு இது முக்கியமாக. ரைட்டுங்களா? ஏன்னா நமக்கு காலம் கிடையாது, நமக்கு வரையறுக்கப்பட்ட வயது தான் இருக்குது. சித்திகள் அடைந்த ஞானிகளே அவங்களே நினச்சா கூட சுத்த ஞான பிரணவத்தோட எப்போ வரணும்னு நினச்சா வர முடியாது. அதற்குன்னு ஒரு காலக்கெடு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. சும்மாலாம் இங்கே தோன்றிட முடியாது. நீங்கள் அப்படியே சாகாவரம் பெற்று அழியா உடல் பெற்றா கூட நீங்கள் எல்லாரும் மாதிரி இங்கே அப்படியே நடமாடின்னு இருக்க முடியாது. 3000 வருஷம்லாம் எங்கேயா சமாதியாக இருப்பீங்க, இல்லை இயற்கையோட இயற்கையாக கலந்து தான் இருப்பீங்க. அதுதான் வந்து கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரோபகாரம். நீங்கள் செய்கிற உதவிலாம் வந்து எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தான் நன்மை செஞ்சுக்கிறீங்க, அதனால் வந்து நீங்கள் உதவி செய்யுங்க, தானம் செய்வது போல் நீங்கள் தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தர்மம் செய்யுங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு தான் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் கனவுல ஒரு உலகத்தை படைக்கிறீங்கன்னா அது உங்கள் உலகம் தான். இப்போ இந்த உலகமாகப்பட்டது இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? நாம் கிடையாது இந்த உலகத்துக்கு கர்த்தா. இந்த உலகத்தின் கர்த்தாவுடைய கனவுல நாம் இருக்கிறோம். அப்போ அந்த கர்த்தாவுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான். ஏன்னா அவருடைய கனவுல தோன்ற உயிரினங்கள் தானே, அவருடைய கனவாக தானே இது இருக்குது. அப்போ இதில் நம்ம எது செஞ்சாலும் அவருக்கு செய்கிற நன்மையாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சால்தான் உங்களுக்கு இறைவன்னா என்னன்னு புரியும். அதனால தான் இந்த பதிவு எடுத்து வச்சு நான் பேசுகிறேன். அப்போ அந்த இடத்துலேயே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமுறையில் இன்னொரு பாடலாம் அவர் சொல்ல வர. இதெல்லாம் ஒரு சாட்சி. அவர் பாடல், அதாவது இந்த நிலையை அவர் அடைஞ்சிருப்பாரா அப்படின்னு சந்தேகப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு சாட்சி. அப்போ 6ஆம் திருமுறையில் அவரே ஒரு பாடலில் சொல்கிறார் இந்த நிலையை பற்றி. அவர் வந்து ஒளி வடிவனாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார். அந்த பாடலை நான் வந்து இங்கே கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. இந்த பாடல் தாங்க அது. இது 6ஆம் திருமுறை. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு ஒளி வடிவு பெற்றதையும் சன்மார்க்கம் அவர் நடத்துகின்றதையும் அதை வந்து அந்த இறைவனே அதுக்கு வந்து இசைந்து அவர் கூட அதை செய்யறதுக்கு ஒத்துழைப்பதாகவும் அவர் வந்து சொல்கிறார். இப்போ இந்த பாடலை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையாலுமே ஒளி வடிவாகி சன்மார்க்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார் அப்படின்றது. இப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறோன்னா கூட அந்த பொருள் என்னதுங்க, எவ்வளோ காலம் வரும், எக்ஸ்பைரி டேட் என்ன, இது எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லாமல் சும்மா போய் வாங்கணும். விசாரிக்கணும்ல அதனுடைய பயன்பாடு, அதனால் அடையக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1008 விசாரணைகள் பண்ணிவிட்டு அதை வாங்குகிறோம். ஒரு மார்க்கத்தில் நம்ம போகிறோன்னா கண்மூடித்தனமாக போக முடியாதுல்ல. நமக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த மார்க்கத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம விருப்பப்பட்டதான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். அப்படி நீங்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு இந்த மார்க்கம் எதை சொல்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படி தெரியணும்ல. அப்போ தானே நீங்கள் அந்த லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. அப்போ தானே அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். அதுதான். அப்போ ஒளி வடிவாகி சுத்த ஞான பிரணவதேகம் பெறுவது சாத்தியம்தான். ஆனால் அதற்குரியவாறு நம்ம வந்து பழக்கணும். நம்ம உடல், மனம், ஆன்மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக வச்சுக்கணும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு, 4 வகை ஒழுக்கத்தை சொல்கிறாரு. அந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு சொல்கிறாரு இல்லைங்களா? இந்த வகைகளெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் நித்திய கர்ம விதிகள், நம்ம பல் துலக்கத்திலேருந்து தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து மலஜல உபாதைகள் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களோட நம்ம எப்படி செய்யணும், இந்த உடம்பை பொன்போல் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இவ்வுடம்பு தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏன்னா இதே உடம்பே கிடைக்காது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்றது அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா
மனித தேகத்தை எடுத்தால் மட்டும்தான் இந்த நிலைகளெல்லாம் நம்ம அடைய முடியும். மற்ற நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு சிறை தண்டனை மட்டும் தான். இதுக்கு இங்கே மனுஷனுக்கு மட்டும் என்னென்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வில் இருக்குது, ஃப்ரீ வாண்ட் இருக்குது. அவன் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதில் வரக்கூடிய நன்மையோ தீமையோ திரும்பி அவனுக்கே தான் வரப்போகுது. புரியுதுங்களா? நீங்கள் சுரை ஒன்று போட்டால் விதை, அதாவது நீங்கள் சொரை போட்டால் சொரை தான் முளைக்கும், கீரை போட்டால் கீரை தான் முளைக்கும், மாங்காய் கொட்டையை போட்டால் மாங்காய் தான் முளைக்கும். அப்போ விதை ஒன்று போட்டால் வேறொன்று முளைக்காது இல்லையா? அப்போ அதனால் வந்து நம்ம வினைக்கு பயந்து நம்ம வந்து நல்லொழுக்கத்தில் இருந்து இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு பொருள் வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை உண்டாக்கி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? அப்போ அதே போல் இந்த பிரபஞ்சம் இருக்குது, இது வந்து ஒரு நியதியில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது உண்டாக்கி ஒருத்தர் இருக்கணும். புரியுதுங்களா? அவர் எப்படி இருக்கிறாருன்னா இது உண்டாக்கியவர் இதுவாகவே தான் இருக்கிறார், இந்த நேச்சராகவே தான் இருக்கிறாரு. அது ரொம்ப சூக்கமானது, அதனால தான் புரிய மாட்டுது. புரியுதுங்களா? நம்ம அசையா உயிரினங்களை வச்சு நம்ம வந்து அப்படியே செப்பரேட்டாக அந்த குவாண்டம், ஃபோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இதெல்லாம் படிச்சுனே போகலாம். இந்த கல்வியால் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் படிக்காதவங்களும் அடைய முடியக்கூடிய நிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா இறைநிலை. அது வந்து பார்த்திங்கன்னா பேருணர்வு நிலை. அதுலேருந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. லௌகீக கல்விலாம் இது உலகம் நடத்துகிறவனுக்கு. ஆனால் இப்போ மகான்கள்லாம் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருளாட்சி நடத்தக்கூடிய ஒரு உலகமாக தான் இருக்கணும். இங்கே வந்து மக்கள் எல்லாமே அன்பும் கருணையும் ஒருத்தவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பப்படுறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரணும். புரியுதுங்களா? அது பிரளயத்தால் வருதோ இல்லை வந்து எல்லாரும் முக்தி அடைகிறாங்களோ இல்லை வந்து அதான் சொல்கிறேனே, எவனுக்கு வந்து இந்த கனவை இந்த பிரபஞ்ச அன்பன் அந்த இறைவன் காண்டுங்கிறான்ல, அவன் கனவிலிருந்து விழித்திருந்தால் ஒருவரும் நாம் இங்கே இருக்க மாட்டோம். இந்த கான்செப்ட் வந்து லாஸ்ட்டாக நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு புரியாது. அதுதான் அந்த கனவில் நீங்கள் ஒரு பார்ட், அவ்வளோதான். நீங்கள் ஒரு அங்கம். நாம்ளே அவனுக்கு ஒரு அவத்தை தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு கனவுல ஒரு பாம்பு துரத்து நாம் இது பண்ணுறோம், நம்ம விழிச்ச உடனே இதாது. அதுபோல் நாம் வந்து இறைவனுக்கு ஒரு பாம்பாக இருக்கிறத விட நாம் இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இனிய குழந்தையாக இருந்தால் அவர் எவ்வளோ லைக் பண்ணி அந்த கனவுல ரொம்ப நேரம் திளைப்பார். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவர் நம்மளை வந்து அந்த கனவுலேருந்து விழித்து நம்ம கனவு விழித்த உடனே நம்ம அந்த கனவுல இருக்க மாட்டோம் இல்லையா? புரியுதுங்களா? அதே போல் அவர் விழிச்சிட்டாருன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியான ஒரு உணர்வு நிலை இருக்காது அப்படின்றது தான். இந்த உயிர்கள் வந்து ஒரு உணர்வு நிலையை பெறுவதற்கு ஐம்புலன்கள்லாம் கொடுக்கப்பட்டது என்னென்னா இந்த இறைநிலையை உணர்வுக்கு தான். நான் எப்படிலாம் இருக்கிறேன் பாரு, உணர்வுக்கு தான். இங்கே போயிட்டு என்ன பண்ணிடுறான், தன்னுடைய பேராசையால், சூழ்ச்சி, வஞ்சகத்தால், பொறாமையால் அவன் தன்னையே அழிச்சிக்கிட்டு மற்றவர்களையும் வந்து மற்றவர்களை அழிச்சு இல்லை மற்றவர்களால் இவன் அழிந்து இப்படியே ஒரு சூழலில் மாறி மாறி போயினுக்குது இந்த பிரபஞ்சம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மகான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு விசித்திரமான மாயையுடையது, இங்கே போட்டி பொறாமை பொச்சரிப்புலாம் இருக்குது, இதில் நம்ம சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் விலகி போனாங்க. புரியுதுங்களா? எல்லாமே மாயன்னு தெரியும். நீங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்குற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் தப்பிச்சு தான் ஆகணும். அது அந்த நிலையை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேஷுவலாக இதில் அதாவது வள்ளலார் சொல்கிற மாதிரி ஆற்றாலை, புவியாலை, ககனமதனாலே, கனலாலை, புனலை, கதிராதியாலை, கூற்றாலை, பிணியாலை, கொலை கருவியாலை, கோளாலை, பிறவியேற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலை எஞ்ஞான்றும் அழியாதை விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்று விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலை இழிவன நீர் நினையாதிர் உலகில் எந்த அருள் பெரும் ஜோதி இறைவனை சார்பினேன்னு சொல்கிறாருங்களா? அந்த நிலை அடைஞ்சால் நம்ம இந்த உலகத்தில் கேஷுவலாக இருக்கலாம். அப்போ கூட என்னென்னா வரையறைக்குட்பட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன். எவ்வளோ தான் நீங்கள் வந்து சித்தி பெற்றாலும் அந்த வரையறையை தாண்டி நீங்கள் வந்து உலாத்தலாம் முடியாது, எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை முடிஞ்சுட்டா அடுத்து உங்களை கூட்டும் போய்ட்டு நீங்கள் பிறவிக்கு வர போகிறீங்களா இல்லை அங்கேயே அவர் ஐக்கியப்படுத்திக்க போகிறாருன்றதெல்லாம் நீங்கள் செய்த செய்கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம செய்யக்கூடிய செய்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாதவிந்து வடிவில் புரியட்டகமாக பதிவாயின்னு தான் இருக்குது. இந்த பதிவு தான் உங்களுக்கு நீங்கள் எந்த பிறவி எந்த உடலில் எடுத்தாலும் அப்படியே அது எண்ணங்களாகவோ செயல்களாகவோ உங்கள் சுற்றிய சூழ்நிலைகளாகவோ உருவாகியிருக்கும். அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரீங்கன்றது தான் இங்கே கான்செப்ட்டு. இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதனால் இந்த சன்மார்க்கம் பிடித்திருந்தால் அனைத்து அன்பர்களும் இந்த சன்மார்க்கத்தில் சத்தியசாரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தியானம் ஒருமைக்கும் சத்தியசாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை பண்ணணும். அப்படியே சும்மா மூடமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வள்ளலார் அதை விரும்பவே இல்லை. அதனால் சிந்தனை பண்ணி இது ஏன் வந்தது, நகை ஏன் முளைஞ்சது, மயிர் எங்கே முளைஞ்சது, அங்கே ஏன் முளைக்கல, இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நம்ம பேசி ஆராய்ந்து இந்த இறைவனா என்ன, நாமனா என்ன, இது எங்கே போயின்னுக்குது அப்படிலாம் யோசித்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அப்புறம் மகான்கள் சொல்லிய பாடல்களின் அர்த்தங்களை வந்து நீங்கள் விளக்கம் தேடி அலைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளங்க வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும் பாருங்கள், அங்கே வந்து நிற்பான் இறைவன். அதுதான், அதற்காக தான் இவ்வளோ பாடம். அப்போ நீங்கள் வந்து அவரோட ஐக்கியமாக வரட்டும், இல்லை நான் கொஞ்ச நாள் உலகத்தில் இப்படிலாம் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அது உங்களுடைய விருப்பம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அப்படி தான் பிறவியே வருது. ஏன்னா பதி, பசு, பாசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனாதி தான். இந்த பதி வந்து எப்படி இருந்ததுன்னா தலையில் போய் மாட்டலை,
இந்த பசுவானது என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் போய் மாறிடுச்சு. வினைக்கு ஈடான கர்மங்களெல்லாம் செய்து வினை வந்து நிறையா பண்ணிடுது. புரியுதுங்களா? அதனால் வந்து தொடர்ந்து பிறவி வந்துனே இருக்குது. இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழினா பதியை சென்று அணுகணும் நம்ம. அப்போ அந்த பதியை சென்று அணுகும்போது பதியை நம்மளை வந்து அவரோட ஐக்கியப்படுத்திக்குவார். நாம்ளும் வந்து தலையற்று, அதாவது வினைகளற்று வாழலாம் அப்படின்றது தான் இறைநிலை. அப்போ பிறப்பு இறப்பற்ற நிலை, இதெல்லாம் நம்மளும் வாழலாம், மரணமில்லா பெருவாழ வாழலாம்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா பதிவும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவுக்கான அர்த்தம் தான். அதில் பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இப்போ சேனலோட இணைஞ்சிருங்க. எங்கள் சேனலே ஒரு சத்சங்க சேனல் தான். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களுடைய விருப்பம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விதத்தில் சிந்திங்க. நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். நன்றி.